அருள் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு நேயர்களே, இந்த பதிவில் சனி வக்ரகதி பலன்கள். இந்த வருஷம் மார்ச் 6ஆம் தேதி வாக்கியப்படி கும்பராசியிலிருந்து சனி பகவான் மீனராசிக்கு பயிற்சியானார். இப்போது அவர் வக்ரம் பெறுகிறார். மீனராசியிலிருந்து சற்றே பின்னோக்கி நகர்ந்து தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளும், தன்னுடைய குணம் மாறிக்கொள்ளும். அப்போ இதனால என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும், 12 ராசிகளோட பலன்கள் என்ன, அதை பற்றி தான் இப்போ இந்த பதிவில் விளக்கமாக சொல்ல போகிறோம். சிம்ம ராசி நேயர்களே, உங்களுக்கு உண்டான சனி வக்ரகதி பலன் தான் சொல்ல போகிறோம். அஷ்டம சனி தானே, உங்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தானே இருக்கீங்க. அது கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகாமனாங்க. என்ன சாமி பீடிகள்லாம் போடுறீங்க, ஒன்றும் இல்லை. சனி வக்ரகதியில் பலனில் இருக்கும்போது அஷ்டம சனியுடைய பலன் குறையும். அப்படியா? ஆமாம், ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இப்போ அஷ்டம சனியாக இருந்தால் கூட அந்த 8, 7 இந்த ரெண்டுக்குண்டான பலன் சரிசமமாக நடக்கும். அப்போ கொஞ்சம் குறைஞ்சிரும். அஷ்டம சனியில் பாதி பலன் தான் நடக்கும். அப்போ கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் சந்தோஷமாக நல்லா தானே இருக்க போகிறீங்க. எது எப்படி இருந்தாலுமே முதல்ல உங்கள் உடல் முழு மருத்துவ பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். சனி வக்ரகதி ஆனோடனே நீங்கள் பண்ணிவிடுங்க, போயிட்டு ஆரம்பத்திலே பண்ணிடணும். ஏன்னா அடுத்தடுத்து நீங்கள் செய்ய போகிற வேலைகளுக்கு, உழைப்புக்கு, திறமைக்கு ஏற்ற பலன் கிடைக்கணுமா வேணாமா, அதுக்கு தான் அப்படி சொன்னேன். அது பண்ணிவிடுங்க. நல்ல மருத்துவரை பார்த்து ஆலோசனை பெற்றுக்கொள்ளுங்கள். அடிக்கடி ஆலயங்கள் சென்று வாருங்கள். உங்கள் ராஜாதிபதி சூரிய பகவானாக இருக்கிறதுனால சிவனுடைய வழிபாடு ரொம்ப விசேஷமானது. சூரிய நமஸ்காரம் பண்ணுறது ரொம்ப விசேஷமானது. அதிலும் பகல் 12 மணி அளவிலே சூரிய நமஸ்காரம் பண்ணுவது பரிகாரத்துக்கு ஏற்ற ஒரு விசேஷமான பலனாக சொல்லப்படுகிறது. எல்லாம் பண்ணிட்டு வரணும். இது இல்லாமல் உங்களுடைய தன்னம்பிக்கை, நேர்மை, சத்தியம் இது மாதிரிலாம் கொண்டு வரணும். நம்பிக்கையாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும் எல்லா விஷயத்துலையுமே. அப்போ தான் அந்த சனியுடைய வக்ரகதி பலன் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா, வண்டி வாகனங்கள், அதில் தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்லா வருமானம் வரும். சில பேர் ட்ராவல்ஸ் வச்சு நடத்துவாங்க. சில பேர் சொந்தமாக வண்டி வாங்கி வச்சு வாடகைக்கு ஓட்டுவாங்க. சில பேர் அடுத்தவங்ககிட்ட போயிட்டு வாடகைக்கு வண்டி ஓட்டிகிட்டு இருப்பாங்க. இவங்களுக்கு எல்லாமே ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பலன் கிடைச்சிடும். அது நல்ல பலனாக தான் இருக்கும். நீங்கள் விரும்பும் அந்த விருப்பத்திற்கு ஏற்படுவனான பலன் தான் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்ததாக சில பேர் வீடு கட்டியிருப்பாங்க, கொடுத்துன்னு போக முடியாமல் இருக்கும், ரொம்ப கஷ்டமாக வந்துடும். அப்போது அதுக்குண்டான உதவிகளை செய்ய பேர் சில முன்னுக்கு வருவாங்க. அரைக்குறையாக இருக்கா, சரி இருந்தா கட்டிக்கோ, நீ மெல்லமாக கொடு, பார்த்துக்கலாம், அப்படி தான் சொல்லுவாங்க. அதுக்கு தான் நம்ம எப்பயுமே ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன் சொல்லுவோம், நட்பு உறவுகள். அதுலேயே க்ளோஸ் ஃப்ரெண்ட், க்ளோஸ் ரிலேஷன் சொல்லுவாங்க. நெருங்கிய உறவு, நெருங்கிய நட்பு. இவங்க தான் நம்மளுக்கு எப்பவுமே உதவி பண்ணுவாங்க. யார் விட்டுட்டு போயிட்டா கூட இவங்க விட மாட்டாங்க, எல்லாருமே விட மாட்டாங்க. ஒரு சிலர் கண்டிப்பாக இருப்பாங்க. நல்லா யோசிச்சு பாருங்கள். இந்த நெருங்கிய நட்பு வட்டாரத்திலுமே, நெருங்கிய உறவுகளுமே உங்களுக்கு நேரம் சரியில்லைனா கூட ஒரு சிலர் உங்கள் கூடயே இருப்பாங்க. அது விதிக்கப்பட்ட விதி. ஒருத்தருமே இல்லைன்னா நீங்கள் எப்படி வாழ முடியும்? அப்போது இறைசக்தி இருந்து என்ன பிரயோஜனம், நவகிரகங்களிலிருந்து என்ன பிரயோஜனம்? அதுதான் அதனோட வேலை செய்யும். நீங்கள் உயிர் வாழணும் இல்லையா? அப்போ அதுக்குண்டான விஷயங்கள் நடக்கணும் தானே. அப்போ யாராவது ஒருத்தர் 2 பேர் உங்களுக்கு உதவி பண்ணாதானே நீங்கள் இருக்கும் நல்லபடியாக வாழ முடியும். பெருசாக வாழனா கூட ஏதோ ஒரு வாழ்க்கை வாழலாம் இல்லையா? அதுக்கு தான் இந்த மாதிரி அப்படி செய்யலாம். அப்படி வருவார்கள், அவங்க கூட இருப்பாங்க, உதவி பண்ணுவாங்க. இது இல்லாமல் சிம்மராசிக்காரர்கள் உங்களுடைய வேண்டுதல், பிரார்த்தனைகள் இதெல்லாமே இப்போ கொண்டு வரலாம். அதுக்கெலாம் பைசா வேணுமே, அது ரூபா வேணும். இப்போலாம் பிரார்த்தனை வேண்டுதல் எப்படி நிறைவேற்றுறது? ஒன்றும் வேணாம். நீங்கள் எந்த தெய்வத்துக்கு வேண்டிங்களோ அந்த தெய்வத்தை நினைத்து கோரிக்கை வைங்க, ஏதோ ஒரு வகையில் வந்துடும்.
இப்போ உங்களுக்கு அதுக்குண்டான நேரம் வந்திருக்கு. அந்த பிரார்த்தனை வேண்டியதை நிறைவேற்றுவீங்க. இதை நிறைவேற்றிட்டீங்கன்னா அடுத்து ஒரு காலங்கள் நல்லதாக இருக்கும். உங்களுடைய தடைகள் தாமதங்கள் எல்லாமே விலகிடும். சில பேர் அந்த பிரார்த்தனை வேண்டுதல் வேண்டிட்டு செய்யாமல் இருப்பாங்க. காசு பணம் இல்லாமல் செய்யாமல் இருப்பவங்களும் இருக்குது. மறதியால் செய்யாமல் இருக்கிறவங்களும் இருப்பாங்க. பெரும்பாலும் மறதியால் தான் செய்யாமல் விட்டுருவாங்க. அவங்க எல்லாமே இப்போ செய்யலாம். இதில் நம்ம சிம்மராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னாக்கா, இல்லற சன்னியாசி, சன்னியாசின்றது வேற, இல்லற சன்னியாசி குடும்பத்தை விட்டு கஷ்டத்தில் வெளியே வந்துடுவாங்க. சில பேர் நிறைய சொத்து சோகம் இருக்கும், அதெல்லாம் விட்டுட்டு வந்துடுவாங்க. அப்படிப்பட்டவர்களை தேடி பிடித்து அவள் உதவி ஒத்தாசை பண்ணிட்டு வரணும். ஏன்னா அவங்க ரொம்ப ஏங்கி போயிருப்பாங்க. வாழ்ந்து கட்டவரில் பார்த்தீங்கனாலே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். வாழ்ந்து கட்டவங்கன்னா அவங்க விட்டுட்டு வந்திருப்பாங்க, வேண்டான்னு விட்டு வந்திருப்பாங்க. சில தவிர்க்க முடியாத சூழ்நிலைகளால், குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனையால், அப்படி தான். அப்போ நீங்கள் போய் உதவி பண்ணும்போது, ஆஹா பரவாயில்ல, நம்மளுக்கும் உதவி பண்ணுறாங்க, ஏதோ கடவுள் இருக்கார், உலகம் இருக்குது, நல்லவங்க இருக்காங்க, அதனால தான் மழை பொழியுது, அப்படி தான் நினச்சிப்பாங்க. இது மாதிரி செஞ்சு வரலாம். அடுத்ததாக சிம்மராசிக்காரர்களுக்கு நேர்மையான விஷயங்களில் போங்க. நல்ல பழக்கங்களில் உள்ளவங்களை பழகுவாங்க. ஏன்னா ஏற்கனவே உங்களுக்கு அஷ்டம சனி நடந்துட்டுருக்கு. இப்போ சனி வக்ரகதியாக வேறு இருக்குது. வக்ரகதியாக இருக்கும்போது சற்றே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கெட்ட பழக்க வழக்கங்களுடைய ஆசை ஏற்பட்டாலோ அதில் விலைக்கு வந்துடணும். அவரோட போகக்கூடாது. கண்டிப்பாக உங்களுக்கு வரக்கூடிய பலன் கிடைக்காம போயிடும். இந்த சனி வக்ரகதி காலத்திலே நீங்கள், நான் முன்னுமே சொன்ன மாதிரி தான், மனைவி சொல்கிறத கேட்டுக்கலாம், கணவன் இருந்தால் மனைவி இருந்தால் கணவன் சொல்கிறத கேட்டுக்கலாம், நெருங்கிய நட்பு உறவு சொன்ன இல்லையா, அவங்க சொல்கிறத கேட்டுக்கலாம். இப்படி கேட்டுக்கொண்டு வாழக்கூடிய காலகட்டமாக தான் இப்போ பார்க்கப்படுது இது, இந்த சனி வக்ரகதி காலம். அப்போ நீங்கள் இதில் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேணும். நல்ல முறையில் எண்ணத்தை செலுத்தி எதிர்மறை ஆற்றலை தவிர்த்து நேர்மறை ஆற்றலை கொண்டு வரணும். அப்போ தான் கண்டிப்பாக நடக்கும். நிறைய மாற்றுத்திறனாளி உதவி பண்ணுங்கள், ஏழைகள் உதவி பண்ணுங்கள். அப்படி பண்ணிட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு இந்த மாற்றுத்திறனாளில் பார்த்தீங்கன்னாக்கா வயது முதிர்ந்தவர்களாக இருப்பாங்க, ரொம்ப வயசானவங்க, நடக்க முடியாமல் இருப்பாங்க, கஷ்டப்படுறவங்க, சில பேர் படுத்தே இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் போய் நீங்கள் உதவி பண்ணிட்டு வரணும். அப்போ தான் அது உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். எது எப்படி இருந்தாலுமே இந்த சனி வக்ரகதி கொஞ்சம் முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும். உங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு ஏற்ற வகையில் இந்த சனி வக்ரகதி அமையும். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல விஷயம் நடக்கும். எப்பவுமே இறை சிந்தனையோடு இருங்க. சிவனுடைய நாமத்தை சொல்லி வாருங்கள். பழமையான சிவன் கோயில் போயிட்டு வாங்க. ஜீவ சமாதி தரிசனம் பண்ணுங்க, அது பண்ணாலே ரொம்ப விசேஷம். உங்கள் வீட்டுக்கு அருகாமல் உள்ள ஜீவ சமாதி இருந்தால், இப்போலாம் நிறைய எல்லாருக்கும் சொல்கிறாங்க, எடுத்து போடுறாங்க, சோஷியல் மீடியா வந்ததுலேருந்து எல்லாமே விளம்பரப்படுத்தப்படுகிறது. சித்தர்கள் ஜீவசமாதிகள் எல்லாமே எளிமையாக நம்மளுக்கு கிடைச்சிடுது, எங்கே இருக்குது ஏதாக இருக்குன்னு. அது அமாவாசையிலையோ பௌர்ணமியிலையோ வியாழக்கிழமையிலையோ சென்று வாருங்கள். கண்டிப்பாக சிம்மராசிக்காரர்கள் இந்த சனி வக்ரகதி காலத்திலே நல்ல நிலையை அடைவார்கள். எல்லா நலம் பெற்று நீங்கள் வாழ்வீர்கள் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.